இன்றைக்கி வீடியோவில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு ட்ராப்பிங் வந்து 4 டைப் ஆஃப்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு டைப்புக்கும் என்னென்ன வித்தியாசன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் டைப்பு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ வந்து நான் ஒவ்வொன்றையும் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி நான் ட்ரா பண்ணன்றதை சொல்கிறேன். இது வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணணுன்றதை சொல்லித்தரேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ப்ளவுஸில் வந்து பாடியினுடைய மொத்த சுற்றளவு வந்து 12 சென்டிமீட்டரு, பாடியினுடைய மொத்த உயரம் 15 சென்டிமீட்டர் எடுத்து மடித்தாச்சு. டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். பண்ண பிறகு கழுத்தினுடைய சுற்றளவு 2.5 சென்டிமீட்டர், ஷோல்டர் அளவு 3.5 சென்டிமீட்டர். இப்போ வந்து நம்ம கழுத்தினுடைய உயரம் 6 சென்டிமீட்டர், ஆர்ம்ஸினுடைய உயரம் 6 சென்டிமீட்டர் எடுத்து பாக்ஸ் பண்ணி அது ஷேப் வரைஞ்சிக்கலாம். நார்மல் நம்ம ப்ளவுஸ் பண்ணுற மாதிரி நெக்கெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம நெக்கு ஷேப் வந்து நம்மளுக்கு என்ன டைப் வேணுமோ அந்த டைப் நம்ம மாற்றி வரைஞ்சிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் டைமண்டு, பாவி, டைமண்ட் என்ன வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பட்டியினுடைய உயரம். நம்ம பட்டி உயரம் நார்மலாக எவ்வளோ எடுப்போமோ அந்த உயரம் வந்து நம்ம ப்ளவுஸினுடைய அளவை வச்சு பட்டி உயரம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த டாட்டு தான் இது. அதுக்கு நம்ம டாட் பிடிக்கும் இல்லைங்களா, கப்புக்கான டாட்டு, அந்த கீழே டாட்டு தான் இந்த ஷேப் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இதிலிருந்து இது அந்த ஷேப்பு. இது வந்து ஆர்ம்ஸ் கட் வர டாட்டு. நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு 3 டாட் எடுப்போம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ இந்த டாட் வந்து பிரின்சஸ் கட்டில் நம்ம எடுக்க போகிறதில்ல. அப்போ நம்ம இந்த 2 டாட் எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த 2 டாட்னா, இது எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஷேப் வரைய ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த டாட்லேருந்து பாருங்கள், இங்கிருந்து இதை அப்படியே வாங்க, இப்படி வந்து இது வந்தீங்கன்னா இந்த ஷேப்பு தான் நமக்கு தேவையான ஷேப்பு. மீதி இந்தாட்ட பீஸில் வந்து இங்கே இது 2 பீஸ் நமக்கு தனியாக வந்துடும். இந்த 2 பீஸ் வந்து இதை நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இப்போ இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு வேஸ்டேஜ். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்ட பிறகு நமக்கு இது 2ஐயும் ஜாயின் பண்ணுங்கன்னா நமக்கான தேவையான அளவு இதில் கிடைக்கும். இதில் வந்து நம்ம பட்டி வைக்க போகிறதில்ல. அதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப்பில் வந்து இதில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஆர்ம் சைடு ஷேப் எடுத்துருக்கோம். இதில் வந்து செகண்ட் டைப் வந்து நெக்கு சைடு எடுக்கிறோம் பாருங்கள் ஷேப்பு. அதுதான் இது செகண்ட் டைப். பிரின்சஸ் கட்டில் நம்ம நெக்கு சைடு எடுப்போம். இதுதான். இதுவும் அதே மாதிரி நீங்கள் வந்து கீழே நம்ம டாட்டுக்கான மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நம்ம டாட் மார்க்கிங் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு டாட் வரும். நம்ம ஆர்ம்ஸ் கிட்ட ஒரு டாட் எடுப்போம் இல்லைங்களா, 3 டாட் எப்போவுமே நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எடுப்போம். அந்த மாதிரி இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, ஆர்ம்ஸ் கிட்ட ஒரு டாட்டு. இப்போ இந்த டாட்டுக்கு நேராக நம்ம என்ன செய்யணும்னா, நெக்கு கட்ட இருந்து இந்த ஷேப்பை இந்த டாட்டுக்கு நேராக இப்படி வந்து இதில் வந்து இந்த டாட்டில் வந்து இணைச்சிங்கன்னா நம்ம இங்கே கனெக்ட் பண்ணும் போது இது கரெக்டான ஷேப்பை நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இதுலேருந்து வந்து இந்த ஷேப் கிடைக்கும். இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டியினுடைய அளவு, பட்டி இருக்கிறதால நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இங்கே வந்து நம்ம எப்போவுமே 2 சென்டிமீட்டர் நம்ம தருவோம் இந்த டாட்டுக்கு. அந்த கேப்பு தான் இது. அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட் கோடு போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பு கிடைக்கும். நம்ம இதை எடுக்காமல் வரைஞ்சிங்கன்னா நமக்கு அந்த ஷேப் கிடைக்காது. இது டைப் 2. டைப் 3 பார்த்திங்கன்னா, இதில் என்ன, இதுக்கும் என்ன வித்தியாசம், டைப் 1, 2, 3க்கு என்ன டிஃப்ரெண்ட்டுனா, நம்ம இதுக்கு பட்டி வைக்க போகிறோம். பிரின்சஸ் கட்லேயே நம்ம பட்டி வைக்க போகிறோம். இதுக்கு வந்து எப்படி பண்ணணுன்னா, நம்ம அதே மாதிரி நெக்கினுடைய அளவு, ஷோல்டர் அளவு, ஆர்ம்ஸ் அளவு எல்லாமே எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ்க்கு மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பட்டி அளவும் எடுத்துக்கிறோம். பட்டியும் எடுத்துகிட்டு நம்ம இங்கே பண்ணுறது என்னென்னா, டாட் கீழே டாட் வரைஞ்சிக்கலாம், ஆர்ம்ஸ் டாட் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் இருந்து இந்த ஆர்ம்ஸ் டாட்டில் இருந்து இந்த பட்டி டாட்டில் இங்கே இணைக்கிறோம். பாருங்கள், இந்த ஷேப்பு. இதை இணைச்ச பிறகு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிட்டோங்கன்னா நமக்கு இந்த கேப் கிடைக்கும். இந்த கேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை பட்டியை கட் பண்ணிவிட்டு
இதை ஜாயின் பண்ணுங்கன்னா நமக்கு இந்த ஷேப்பு பிரின்சஸ் கட்டு ஷேப் கிடைக்கும். இதில் நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் வந்து பேக் ஹூக் வைக்கணும்னா இங்கே ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ண தேவையில்ல. பேக் ஹூக் வைக்க வேண்டாம், நான் ஃப்ரண்ட் ஹூக்கே வச்சுக்கிறேன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணணும். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து இப்போ நம்ம வந்து இதில் தேர்டில் என்ன பண்ணோன்னா ஆர்ம் சைடு ஷேப் எடுத்தோம். ஃபோர்த்தில் வந்து நெக்கு சைடு ஷேப் எடுக்கிறோம். அதே மாடல் தான் நெக்கு சைடு எடுக்கிறோம். இதுலேயும் பட்டி வைக்க போகிறோம். நம்ம இதுவும் கழுத்தினுடைய சுற்றளவு, உயரம் இது எல்லாமே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த அளவெல்லாம் போட்டிருக்கேன். அதனால தான் இதில் வந்து நான் அளவு போடலை. இதில் வந்து ஃபோர்த்து ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஆனால் நெக்கிலேருந்து நம்ம இங்கே ஆர்ம்ஸ் கட் எடுக்கிற டாட்டுக்கு நேராக நெக்கிலேருந்து இப்படி வந்து கீழே நம்ம எடுக்கிற டாட்டில் வந்து இணைக்கணும். இணைச்சிட்ட பிறகு நமக்கு இந்த டாட்டுக்கு நேராக நீ கிடைக்கிது பார்த்திங்களா, இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துணும். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோங்கன்னா நமக்கு கிடைக்கிறது தான் ஃபோர்த்து ஸ்டெப்பு. இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வரும். இதை நான் கட் பண்ணி இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த ட்ராப்டு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.